ராஜயோக தியானம். இந்த ராஜயோக தியானத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ராஜயோகத்தினுடைய ஞானம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். ஞானம் நிறைய இருக்கு. இறைவன் பரமாத்மாவே வந்து சொன்ன ஞானங்களை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த ஆத்மாவை பற்றி பார்க்கலாம். உடல்ல ஆத்மா எங்கே இருக்கு? அதாவது போன கிளாஸ்லேயே வந்து பார்த்துருந்தோம். இந்த உடல்ல வந்து நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இந்த கண்ணு, காது, மூக்கு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்மளுக்கு தெரியும். கரெக்டா? கண், காது, மூக்கு தெரியும். மூளை பகுதி கூட இப்போ டாக்டர்ஸ் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் கண்ணால் பார்க்க முடியும். அப்போது கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் அழியும். ஆத்மாவை நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கே இப்போது சயின்டிஸ்ட் எல்லாரும் வந்துட்டாங்க. எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த பிக்சர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த பிக்சரில் ஒரு குட்டியாக ஒரு இடம் இருக்குது, தெரியுதுங்களா? அந்த இடத்துல தான் ஸோ இந்த குட்டியான இந்த இடத்துல தான் பீனியல் கிளாண்ட் அப்படின்னு ஒரு கிளாண்ட் இருக்கிறதா சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ அந்த பீனியல் கிளாண்டுக்குள்ளே கொஞ்சம் உள்ள தள்ளி போய் பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு எதுவுமே தெரியல. ஒரு ஹோல் மாதிரி தெரியுது. ஆத்மா அந்த சயின்டிஸ்ட் வந்து நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க. இந்த மாதிரி இந்த ஹோல்குள்ளே என்ன தான் இருக்கும், அதை நம்ம எப்படியாச்சும் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி அதை பார்த்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன பண்ணுறாங்க, நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. பீனியல் கிளாண்டை பற்றி ஒரு பேசிக்காக தான் இருக்கும். இன்னுமே ஸ்டில் ரிசர்ச் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா கூட தெரியும். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நம்ம தூங்குறதுக்கான ஒரு சுரப்பி வந்து அதில் வந்து இருக்குது, மெலாட்டோனின் அப்படின்றது வந்து இதுலேருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. பீனியல் கிளாண்டை பற்றியும் பிட்யூட்டரி கிளாண்ட் இது ரெண்டுத்தை பற்றியும் அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ சயின்டிஸ்ட் சொல்கிறது இந்த காலகட்டத்துலேயுமே எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்டாக வந்துருச்சு. ஆனாலும் அது உள்ள என்ன இருக்குது அப்படின்றது தெரியாத ஒரு புதிராகவே தான் இருக்குது. இந்த மூளை பகுதியில் அந்த குட்டி இடம் தெரியுது இல்லையா? ஆனால் ராஜ யோகத்தில் பரமாத்மா என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம ஒரு ஆத்மா அப்படின்னு சொல்கிறார். அதாவது இந்த பகுதியில் தான் ஆத்மா ஒளிப்புள்ளியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? ஒளிப்புள்ளி அப்படின்னா நம்மளோட ஆத்மாவோடைய ஷேப் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் லைட். அது வந்து நம்ம அந்த படத்தில் பார்க்குற மாதிரிலாம் வந்து இருக்காது. படத்தில் பார்க்குறோம் இல்லையா, ஒரு கண்ணாடி உடல் போல இருக்கும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதை பற்றி நம்ம லேட்டாக பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்தது சோல் வேர்ல்ட், ஆத்மாக்களின் உலகத்தை பற்றி பார்ப்போம். ஆத்மாக்களின் உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஒரு ஷேப் இருக்கு இல்லையா? நம்மளோட கோயில்கள்லாம் கூட இந்த மாதிரி ஷேப் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து நம்ம வந்து கோயில்களில் கூட பார்த்துருப்போம். எப்படி இருக்கும், கோபுரம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி தானே ஒரு மாதிரி இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் இப்படி கூர்மையாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஷேப் வந்து வரும். இந்த மாதிரி தான் ஆத்மாக்களினுடைய உலகம் இருக்கு. இந்த ஞானம் நம்ம எந்த நெட்ல போய் தேடினாலும் எந்த சயின்டிஸ்ட் கிட்ட கேட்டாலும் கிடைக்காது. இறைவன் பரமாத்மாவே ஒரு வயோதிகர் உடல்ல வந்து கூறிய ஞானம். இந்த ஞானம் வெறும் 100 வருஷம் மட்டும்தான் இருக்கும். அதை பத்தின டீட்டெயில்ஸ் ஆல்ரெடி போன கிளாஸஸ்ல இருக்கும். மறுபடியும் அடுத்த கிளாஸ்லயும் அதை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன ஞானம் அதை பத்தி பார்த்துடலாம். ஸோ அங்க ஒரு பிரைட்டான லைட் தெரியுது இல்லையா? இந்த பிரைட் ஆன லைட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, அவர்தான் பரம் ஆத்மா, ஆத்மாக்களின் தந்தை, பரம் ஆத்மா. அவர் வந்து உலகம் எப்படி வேணா பேர் வச்சு சொல்லுது. அல்லாஹ், ஜெஹோவா, அப்புறம் சிவன், ஈஸ்வரன், பரம் ஆத்மா, காட், இப்படி பல பேர்கள் இருந்தாலும் அவர் ஒருவர் தான், இறைவன் ஒருவர் தான். அவர் தான் இந்த ஒரு அழகான இந்த ஒரு ஆத்மாக்களின் உலகத்துல டாப்ல இருக்கிறவர். அவர் தான் வந்து தலைவர் மாதிரி நம்மளுடைய ஆத்மாக்கள் எல்லாருக்கும். இங்க இருந்துதான் ஆத்மா வந்து உடலை எடுக்குது. ஸோ நம்ம ரொம்ப நாளாக கேள்விப்பட்டிருப்போம், ரொம்ப நாளாக டவுட் இருக்கும். பிறந்ததுல இருந்து எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், எங்கேருந்து வரோம், எங்கேருந்து போகிறோம் அப்படின்ற டவுட் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது நம்ம எல்லாரும் இந்த ஆத்மாக்களின் உலகத்துல இருந்து தான் வரும். ஒரு ஒளிப்புள்ளியா தான் வரும். அந்த டிசைனே ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, யார் ஃபர்ஸ்ட் பிறப்பு எடுக்கிறாங்களோ அவங்க மேல இருந்து வருவாங்க. மேல் பகுதியில அவங்க வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. ஸோ மேலே வந்து செட்டில் ஆயிருக்கிறாங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் கீழே இறங்க இவங்கெல்லாம் லேட்டாக பிறவி எடுக்கிற ஆத்மாக்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் தான் ஆத்மாக்களின் உலகம் இருக்குது. ஸோ கடவுளே வந்து அவரை பற்றி சொன்னாதான்
நம்மளுக்கு அவரை பத்தியும் தெரியும், நம்மளை பத்தியும் தெரியும். சரி, கடைசி 100 வருஷம், இந்த கல்பத்தோட கடைசி 100 வருஷத்துல எதுக்கு இந்த ஞானத்தை சொல்லணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு பதில் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பூமி இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே இந்த மாதிரி தான் ஆத்மாக்களின் உடல் இருக்கும், உலகம் இருக்கும். இதுக்கு நடுவில் ஒரு 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 லேயர் ஆஃப் வேர்ல்டு இருக்கு, அதையும் நம்ம பொறுமையாக பார்க்கலாம். ஸோ இதுதான் ஆத்மாக்களின் உலகம். சரிங்களா? பிறப்பு இறப்பு எல்லாம் இப்படி தான் வரும். இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம நினைச்ச நேரம்லாம் வந்து ஆத்மாக்களின் உலகம், அதாவது இறப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து டைரக்டா ஆத்மா மறுபடியும் இந்த இடத்துக்கு தான் போகுதா அப்படின்னா கிடையாது. மறுபடியும் அடுத்த பிறவி எடுக்கும். ஏன்னா கர்ம கணக்குகள், பாவ புண்ணியங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ எப்போ வந்து பாவ புண்ணிய கணக்குகள்லாம் செட்டில் பண்றோம், பாவத்தை முதல்ல அழிக்கிறோமோ அப்பதான் மறுபடியும் இந்த உலகத்துக்கு போக முடியும். ஸோ ஒன்ஸ் மேலேருந்து வந்துட்டா அகெயின் வந்து மேலே போக முடியாது. அது எப்போ போக முடியும்? கடவுளே வந்து கூட்டிட்டு போனாதான் முடியும். அதுவுமே கடவுளே வந்து கூட்டிட்டு போன நினைச்சாலும் நம்மளுடைய பாவ கர்மங்களை அழிக்கும் பொழுதுதான் நம்மளால இங்கிருந்து போக முடியும். ஸோ அதுக்கான நேரம் தான் இப்போ வந்திருக்கு. கடைசி 100 வருஷத்துல நம்ம இன்னும் கடைசி 10 வருஷத்துல இருக்கோம். ஆல்ரெடி கிட்டத்தட்ட 80+ இயர்ஸ் முடிஞ்சு போச்சு. ஆனால் ரொம்ப ரகசியமா இந்த ஞானம் யார் யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு தான் போய் சேரும். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் சில பேர் தான் அதுல இப்போ நீங்களும் இருக்கீங்க. ஸோ இந்த சைக்கிளை பார்த்தா நம்மளுக்கு இன்னும் நல்லா புரியும். அதாவது 4 யுகங்கள் இருக்கு. முதல்ல வந்து சத்யுகம், அந்த யுகம் இருக்கு. திரேதா யுகம், துவாபர யுகம், அதுக்கடுத்து கலியுகம். நம்ம இப்ப எந்த யுகத்துல இருக்கோன்ற கேள்வியே நம்மளுக்கு இருக்காது. ஏன்னா நம்ம இருக்கிறது கலியுகம்னு பக்காவா எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் வாயிலிருந்து என்ன வருது? கலி முத்தி போயிடுச்சு. அந்த வார்த்தை தான் நம்ம எல்லார்கிட்ட இருந்தும் வரும் இல்லையா? ஓகே, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ களி முத்தி போயிடுச்சுங்கிற வார்த்தை தான் நம்ம எல்லார்கிட்ட இருந்து வரும், வாயிலிருந்து. அநியாயம், இவ்வளோ அநியாயம் இருக்கு, கடவுள் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்காரு, எதுவுமே பண்ணலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்மளுக்கு முதல்ல இறைவனை பத்தி தெரியணும், இந்த வாழ்க்கை எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தெரியணும். சில கட்டுப்பாடுகள் இருக்கு. இறைவனே வந்து ஹெல்ப் பண்றதுக்குமே ஒரு வரமுறை இருக்கு இல்லையா? அதுதானே, அப்பதானே வந்து எல்லாமே கரெக்டா இயங்கும். ஸோ மேஜிக் மாதிரி எதுவுமே நடந்துடாது. ஸோ சில பேர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பணக்கார வீட்டில் பிறந்திருப்பாங்க, என்ன புண்ணியம் பண்ணாலும் பணக்கார வீட்டில் பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். சில குழந்தை ரோட்ல தெருவில் இருக்கும், என்ன பாவம் படிச்சோ இப்படி பிறந்திருக்கு. ஸோ ஒரு குழந்தை ஏழையா பிறக்கிறது அது தப்பா, இந்த வீட்டில் பிறக்கிறது அது தப்பா அப்படின்னு கேட்டால் தப்பு கிடையாது. எல்லாமே ஒரு கர்ம கணக்கின் அடிப்படையில தான் பிறக்குது. ஸோ ஒருத்தவங்க ராஜாவா பிறந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு, ஏழையா பிறந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணங்கள் தான் இந்த உலக சைக்கிளை பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அதனுடைய காரணம் நம்மளுக்கு புரியும். அவங்களுக்கு ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த துக்கம் அப்படிங்கிறது இது நல்லா தெளிவா புரியதான் நம்மளுக்கு தெரியும். ஒரே நாள்லயே நம்மளுக்கு இது புரிஞ்சிடாது. கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஞானம் உள்வாங்கும் பொழுதுதான் நம்மளுக்கு புரியும். ஸோ 2500 வருடங்கள் இந்த சத்யுகமும் திரேதாயுகமும் சேர்ந்த யுகங்கள் இருக்கு. இந்த 2500 வருஷங்களை தான் சொர்க்கம் அப்படின்னு சொல்றோம். நம்ம கதைகளை படிச்ச மாதிரி, புராணங்களை பார்த்த மாதிரி சொர்க்கம், நம்ம இறந்து போயிட்டா சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இறந்து போயிட்டாதான் நரகத்துக்கு போவோம் அப்படின்றது கிடையாது. அப்ப இப்பவும் கஷ்டப்படுறோம், அங்கே போயும் கஷ்டம் தான் படணும். அப்ப எது நரகம்? இதுதானே நரகம். உண்மையாவே வாழும் பொழுது அடையிற துக்கங்கள் பேர் தான் நரகம். கரெக்டா? அப்ப நம்ம ஆல்ரெடி நரகத்துலதான் இருக்கோம், மறுபடியும் செத்து போய் மறுபடியும் நரகத்துக்கு போவோமா? கிடையாது. ஒருத்தவங்க நல்ல காரியம் பண்ணாங்கன்னா சொர்க்கத்துக்கு போறாங்கன்னு சொல்லுவோம். அவங்க வாழ்நாள் யாருக்குமே ஒரு வாட்டி கூட துக்கமே கொடுத்துருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையவே கிடையாது. கண்டிப்பா துக்கத்தை கொடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போனா அது நியாயமா? இல்ல இல்லையா? சோ இந்த சொர்க்கமும் சரி நரகமும் சரி எல்லாமே இந்த பூமியில தான் இருந்தது அப்படின்னு பரமாத்மா சொல்கிறார். பரமாத்மா ஒரே ஒருத்தர் தான், இறைவன் ஒருவர் தான். அப்போ மத்தவங்கெல்லாம் யாரு அப்படின்ற கேள்விகள் வரும். நிறைய பேர் இப்ப கும்பிடுறாங்க, வேண்டுறாங்க, ப்ரே பண்றாங்க. அவங்க எல்லாரும் ஒவ்வொரு ரிலீஜியனை வந்து பாதுகாக்கிறவங்க. அவங்கள பத்தி லேட்டரா பார்ப்போம். முதல்ல இந்த சத்யுகத்துக்கும் இந்த கலியுகத்துக்கும் நடுவுல இருக்கிற யுகம் பேர் தான் சங்கம யுகம். இந்த யுகத்துலதான்
எந்த ஆத்மாக்கள் வந்து இந்த ஞானத்தை எடுத்துக்கிட்டு ராஜயோக தியானத்தை பயிற்சி பண்றாங்களோ, அவங்களுக்கு தான் இந்த சங்கம யுகம்னு ஒரு யுகமே கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யுகத்துல தான் பாவ கர்மங்கள அழிக்க முடியும். பாவ கர்மங்கள அழிச்சாதான் அந்த ஆத்மாக்கள் மட்டும் தான் சத்யுகத்துக்கு போவாங்க. ஸோ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். 33 கோடி தேவர்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த 33 கோடி பேருமே இந்த சத்யுகத்துல, திரேதாயுகத்துல வாழ்ந்தவங்க. ஸோ இந்த பாவத்தை எப்படி அழிக்கிறாங்க? ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் சொன்ன கான்செப்ட். நம்மள ஆத்மா, இந்த உடல் நான் கிடையாது. ஆத்மா அப்படின்னு 2 புருவமத்துக்கு நடுவுல ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது, நம்மளுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். நம்மளுடைய அகங்காரத்தை எல்லாம் தள்ளி வச்சுட்டு, இந்த உடல் நான் கிடையாது. நான் ஒரு ஆத்மா தான் அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்மளுக்கு மனசுல ஏற்படும் பொழுது, 2 புருவங்களின் மத்தியில ஃபோக்கஸ் பண்ணும் பொழுது, நம்மளுக்கு ஒரு தெளிவு உண்டாகும். அப்போ ஒரு பிரைட் லைட்ட நம்ம பார்க்குற மாரி இமேஜின் பண்ணி மெடிடேஷன் பண்ணும் பொழுது, அதுக்கப்புறமேட்டு பரந்தாமத்துல இருக்கக்கூடிய இறைவனை நினைக்கும் பொழுது, அப்பாவும் அதாவது சிவத்தந்தை, பரமாத்மா, அல்லாஹ், ஜெகோவா, காட் யார வேணா எந்த பேர் வேணா நம்ம வச்சுக்கலாம். நமக்கு பிடிச்ச கடவுள் எந்த பேரை வேணா வச்சுக்கிட்டு, அவர் ஒரு ஒளியா இங்கே தான் இருக்காருன்னு நினைக்கும் பொழுது பாவங்கள் அழிக்கப்படும். ஏன் அப்படின்னா, என்னங்க நிறைய விஷயம் சொல்றாங்க உலகத்துல இருக்கிறவங்க. கங்கையில போய் குளிக்க சொல்றாங்க, அதை செய்ய சொல்றாங்க, பரிகாரம் செய்ய சொல்றாங்க, தான தர்மங்கள் இப்படிலாம் செய்யாத, இப்படிலாம் அழியாத ஒரு பாவம் உட்கார்ந்த இடத்துலயே மெடிடேட் பண்ணும் பொழுது எப்படி அழியும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ இவ்வளோ நாள் மனுஷங்க கடைபிடிச்ச வழிகள் எல்லாமே மனுஷங்களால உருவாக்கப்பட்டது. அது இறைவனுடைய வழி கிடையாது. ஆனால் இப்போ இறைவனே வந்து சொல்ற ஞானம் தான் இந்த ராஜயோக ஞானம் மற்றும் தியானம். ஸோ எப்படி பாவங்கள் அழியும்? தன்னைத்தான் ஆத்மான்னு உணர்ந்து டெய்லி ஒரு 11 நிமிஷம் அட்லீஸ்ட் இந்த ப்ராக்டிஸை பண்ணும் பொழுது இறைவனே டைரக்டா நம்மளால அட்ராக்ட் பண்ண முடியும். இறைவனை அட்ராக்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும்? நம்மளுக்கு மன்னிப்பு ஏற்படும். எந்தெந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் நம்ம துக்கம் கொடுத்தோமோ அவங்க மனசுல ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் வரும். அப்போ அந்த ஆழமான பாவங்கள் எல்லாமே மன்னிக்கப்படும். இதுதான் பேக்ரவுண்ட்ல நடக்கும். நம்ம வந்து இந்த மெடிடேஷன் பண்ணும் பொழுது இதுதான் நடக்கும். அப்போ நான் ஆத்ம ஸ்திதியில தான் இருக்கேனா, ஆத்மா ப்ராக்டிஸ் கரெக்டா பண்றேனான்னு தெரியறதுக்கு நம்மளுக்கு சில சிம்டம்ஸ் ஏற்படும். 2 புருவ மத்திய நடுவுல ஃபோக்கஸ் பண்ண நம்மளுக்கு ஏதோ ஒரு லைட்டா ஒரு சென்சேஷன் நம்மளுக்கு தெரியும். நம்மளுக்கு தெரியாம இருக்காது. அப்ப நம்ம வந்து அந்த சிம்டம்ஸ் வச்சு நம்ம உணரலாம். ஓகே, கரெக்டா தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட மனமும் புத்தியும் ஒருநிலைப்பட்டு இறைவனோட சேர்ந்துகிட்டு இருக்கு. கரெக்டா தான் நான் ஃபோக்கஸ் பண்றேன் அப்படிங்கிற ஒரு சிம்டம்ஸ் நம்மளுக்கு ஸ்லைட்டா தெரியும். அதை வச்சு நம்ம ஆத்ம ஸ்திதியில கரெக்டா இருக்கோன்றதை வந்து கெஸ் பண்ணிட முடியும். இந்த ப்ராக்டிஸை கண்களை திறந்துக்கிட்டா மோஸ்ட்லி பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ நம்ம பாவ கர்மங்களை அழிக்கிறத பத்தி அந்த கான்செப்டை பத்தி பார்க்குறோம். இன்னும் இந்த சங்கம யுகத்தினுடைய ஞானம் நிறைய இருக்கு. அதை தான் நம்ம இப்போ இருக்கிற இப்போ ஞானம் கிடைக்கிற எல்லாருக்குமே அந்த சங்கம யுகத்துக்கு வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த சங்கம யுகத்துல வந்து ப்ராக்டிஸ் பண்றவங்க இந்த பாவ கர்மங்களை ரொம்ப ஸ்மூத்தா அழிக்கிறவங்க தான் சத்யுகத்துக்கும் திரேதாயுகத்துக்கும் போக முடியும். ஸோ அங்க என்ன பெருசா இருக்க போகுது? இங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல் தான் அங்கேயும் இருக்கும். ஸோ பெரிய வித்தியாசம் எதுவுமே இருக்காது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். அங்கதான் ரொம்ப பெரிய ட்விஸ்டே வந்து இறைவன் வச்சிருக்காரு. அங்க இருக்கிற லைஃப் ஸ்டைல் இங்க இருக்கிற மாதிரி சுத்தமா இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம என்ன பாவம் பண்ணியிருப்போன்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எதனால பாவம் பண்ணியிருப்போன்றத தெரிஞ்சுக்கணும். ஏன் இந்த அழகான ஒரு பூமி, இப்படி இருந்த ஒரு பூமி, இவ்வளவு அழகழகாக இருந்த ஒரு பூமி, ஏன் வந்து துவாபர யுகம் கலியுகமா மாறுச்சு? ஏன் எல்லாரும் இவ்வளோ கெட்டவங்களா மாறியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். அதுக்கான காரணம் அந்த பகவத்கீதையில இருக்கும். நிறைய புராணங்கள், நிறைய நூல்கள்ல அந்த தர்மத்தினுடைய புக்ல வந்து இருக்கும். அதுக்கான காரணம் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். இந்த 5 தான் மீதி இருக்கிற எல்லா விஷயத்தையும் உருவாக்கும். ஸோ அப்போ சத்தியுக திரேதாயுகத்துல வந்து காமம்னா என்னன்னு தெரியாதா? அப்படி ஒரு உலகம் இருக்குமா அப்படின்னு கேட்டா அப்படித்தான் இருக்கும். சத்யுகம், திரேதாயுகம் 2 யுகத்திலயுமே காமம்னா என்ன? கோபமே வராது. பற்றே அவங்களுக்கு இருக்காது. பற்றே இல்லாம என்ன வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னா
அங்க பற்று இருக்காது. ஆனா அன்பு இருக்கும். அட்டாச்மென்ட் இருக்காது. அங்க அஃபெக்ஷன் இருக்கும். அதுதான் வித்தியாசம். ஸோ அட்டாச்மென்ட் அப்டின்னா என்ன? அட்டாச்மென்ட் அப்டின்னா, இப்போ அ ஒரு விஷயம் ரொம்ப ஈர்க்கப்படும் பொழுது, அது வந்து தப்பாவே இருந்தாலும் நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவோம். அதுதான் அட்டாச்மென்ட். ஒரு பையன் வந்து ஸ்கூல்ல படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் வந்து தப்பே பண்ணியிருப்பான். ஆனாலும் அவன் என் பையன் அப்படிங்கிற கருத்துல அந்த அம்மா என்ன சொல்லுவாங்க, "என் பையன் அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டான்" அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ப்ரூஃபே எடுத்துட்டு வந்து காட்டுவாங்க. "உங்க பையன் இந்த மாரி தப்பு பண்ணியிருக்காங்க. இந்த மாரி ஏதோ ஒரு காப்பி ஏதோ நடிச்சிருக்கான்" அப்படின்னு நெனச்சாலும், அந்த பற்றின் காரணமா என்ன பண்ணுவாங்க, "என் பையன நீங்க சும்மா வேணும்னே குறை சொல்றீங்க. என் பையன் அப்படிலாம் இல்ல" அப்படின்னு தன்னோட பற்றுக்காக சுயநலமான எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் பற்று பண்ற வேலை. பட் சத்தியுகம், திரேதாயுகம் அமேசிங்கான உலகம். அத அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். சத்தியுகத்துக்கும் இந்த கலியுகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கலியுகத்துலருந்து சத்தியுகம் எப்படி மாறுது? பிராக்டிகலா எப்படி எப்படி மாறுது? அடுத்தடுத்து அந்த ஸ்லைட்லயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இந்த சங்கம யுகம்ன்றது இதுதான். பாவ கர்மங்கள ஈஸியா அழிக்கிறதுக்கான வழிய நம்ம பார்த்தோம். இந்த தியானம், இந்த ராஜயோகத்தின் தியானத்தின் மூலமாகத்தான் பாவ கர்மங்கள் அழிக்கப்படுது. ஸோ காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இதுதான் காரணம் தெரிஞ்சு போச்சு. அப்ப இதுக்கப்புறம் இருக்கிற இந்த சங்கம் யுகம், இந்த லாஸ்ட் ஒரு 10 வருஷமோ அது கூட கம்மி தான். ஒரு 6 இயர்ஸ் கூட இருக்கலாம். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்? இதுல ஈடுபடாம இருக்கணும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இந்த எண்ணத்துல கூட நம்ம போயிடக்கூடாது. எண்ணத்தின் அளவுல கூட நம்மளுக்கு அந்த ஒரு தாட் வராம நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா, ஆல்ரெடி இந்த துவாபர யுகத்திலயும், கலியுகத்திலயும் நெறைய பாவ கர்மங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ, போர் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆன யுகம் எது அப்படின்னு பார்த்தா, துவாபர யுகம் தான். துவாபர யுகத்தில் தான் போர் எல்லாமே கொஞ்சம் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. காமம் கொஞ்சம் லேசா ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. இந்த கோபம், பற்று, பேராசை இது எல்லாமே இந்த யுகத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முத்தி போய், இப்ப கலி முத்தி நிக்குது. இறைவன் வந்து காப்பாத்த மாட்டாரா? அப்படின்னு கேட்டாங்க. மேஜிக் பண்ணி எதுவும் பண்ண மாட்டார். இறைவன் மேஜிக் பண்ணி பண்ணா எல்லாரையும் தானே காப்பாத்தணும். இல்லையா? ஸோ, நம்ம பார்க்குறது ஒரு பிறவி. ஆனா இறைவன் பார்க்குறது நம்மளுடைய மொத்த பிறவிகள்ல நம்ம எப்படி எப்படி நடந்துக்கிட்டோம், எல்லாமே இறைவனுக்கு தெரியும். ஸோ, இந்த கலியுகம் சத்தியுகமாக மாறுவதற்கு, அதற்கு ஒரு ஈஸி வழி. அது மட்டும் இல்லாம, நம்மளோட பாவ கர்மங்கள அழிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வழி இந்த ராஜயோக தியானம் தான். இது வந்து தியானம்னு சொல்றத விட, தன்னை தான் உணருதல். உடல்ன்னு நான் நெனச்சுட்டு இருக்கேன். நான் ஒரு பொண்ணுன்னு நெனைக்கிறேன் அப்படின்னா, அது தப்பு. நான் ஒரு பையன் நெனைக்கிறேன்னா, அதுவும் தப்பு தான். நம்ம ஆத்மாக்கள் இந்த உடம்ப இயக்கிட்டு வரும். நம்ம ஒரு ஆத்மா. அவ்வளோதான். ஆத்மா சொன்னாதான் இந்த பிரெயினே வந்து எல்லா எல்லா விஷயத்தையும் செய்யும். நம்ம சிக்னல்ஸ் எங்கேருந்து வருதுன்னு நெனைக்கிறோம்? பிரெயின் கிட்ட இருந்து வருது. அப்ப பிரெயினுக்கு யார் குடுக்குறா சிக்னல்ஸ்? அந்த ஆத்மா. ஃபர்ஸ்ட்ல சொன்ன மாதிரி ஸோ, இங்க இருந்து சிக்னல் போறதுக்கு அப்புறம் தான் பிரெயின் ஃபுல்லா அது வந்து டிராவல் ஆகி மொத்த பார்ட்ஸ்க்கும் அது வந்து சிக்னல்ஸ் போகுது. அது வரை தான் கை, கால்கள நம்ம அசைக்கிறோம். இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஸோ, இறைவன் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஞானத்தையும் குடுத்து, பாவ கர்மங்கள அழிக்கிறதுக்கான வழியையும் நம்மளுக்கு குடுக்குறார். ஸோ, இத கேட்காம சில ஆத்மாக்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்க, இல்ல இதெல்லாம் பொய் பித்தலாட்டம் சொல்றவங்க என்ன ஆகும்? தண்டனைகள் அனுபவிப்பாங்க. இப்போ வேர்ல்டு வார் 3 வரப்போதுன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நம்ம வந்து இது கலியுகம் தானா டவுட்டே வராத அளவுக்கு எல்லா அக்கிரமங்களும் அக்கிரமமும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு நாளும். அவ்ளோ ரேப் நடக்குது காமத்தினால. அவ்ளோ கொலை கொள்ளைகள் நடக்குது. எதனால? பேராசையினால. அவ்ளோ நீ பெரிய ஆளா? நான் பெரிய ஆளா? அகங்காரத்தினால. ஸோ எந்த பாவ கர்மத்த யோசிச்சு பார்த்தாலும், அதுக்கு பின்னாடி இந்த 5 விஷயங்கள் தான் இருக்கும். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம். ஸோ, இப்போ ஒரு அழகான உலகத்த போய் பார்க்குறோம். அந்த உலகம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ, அந்த 5 விகாரமும் இல்லாம ஒரு உலகம் எப்படி இருக்கும்? அப்படின்னு இமேஜின் கூட நம்மளால பண்ண முடியாது இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு ஞானத்த எந்த மனுஷனாவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. எந்த தர்மத்தினுடைய ஸ்தாபகர்கள் எடுத்துக்கிட்டாலும், அதாவது எந்த ரிலிஜியனுடைய ஒரு ஸ்தாபகர்கள எடுத்துக்கிட்டாலும், அவங்க வந்து டீட்டெயில்டா அத பத்தி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களும் ஒரு மனிதர்கள் தான். ஆனா, கொஞ்சம் அட்வான்ஸான சில சக்திகள் உடைய மனிதர்கள். ஆனால், இறைவன் அப்படி இல்ல. இறைவன் ஒளிப்புள்ளியானவர். அவர் இந்த ஞானத்த ஒரு வயோதிகர் உடல்ல வந்து சொல்லியிருக்கார். ஸோ, இந்த பியூட்டிஃபுல்லான சத்யுகம் எப்படி இருக்கும்? இதத்தான் தி கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்றோம். இந்த சத்யுகம் ரொம்ப பொன்னான பூமி. இன்னும் கொஞ்சம் வருஷத்துல இந்த சத்யுகம் ஸ்தாபிக்கப்படும். இதனுடைய ராஜா, ராணி அவங்கள தான் நம்ம லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு சொல்றோம்.
இவங்க யார் அப்படின்னு பார்த்தா, இவங்களும் இப்போ பிராக்டிஸ் பண்ணி இந்த 100 வருஷத்துக்குள்ள அ பிராக்டிஸ் பண்ணி ஃபுல்லா எல்லா பாவ கர்மங்களையும் அழிச்சவங்க. இந்த ராஜயோக தியானத்த செஞ்சு அழிச்சவங்க தான் இந்த அளவுக்கு ராஜா, ராணியா வர முடியும். சரிங்களா? ஸோ, இவங்க தான் இந்த லக்ஷ்மி நாராயணன். இவங்கள பத்தி இன்னும் டீட்டெயில்டா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸோ, இப்போ தி ஃபர்ஸ்ட் கிங் அண்ட் குயின் பார்த்தாச்சா? ஸோ, இந்த இடமே பாருங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் பிக்சர். நிஜமாவே சத்தியுகத்துடைய அந்த ஒரு அ அரண்மனை எப்படி இருக்கும்? எப்படி கட்டியிருப்பாங்க? அங்க எப்படி இருக்கும்? எப்படி வாழ்வாங்க? அப்படின்றத நம்மளால வந்து இப்ப பார்க்க முடியாது. ஏன்னா, நமக்கு அவ்வளோ ஆத்மாவுல அவ்வளோ சக்தி இல்ல. பாவ கர்மங்கள் தான் நிறைஞ்சிருக்கு இந்த ஆத்மாக்குள்ள. எல்லா ரெக்கார்டிங்கும் இருக்கு. சரிங்களா? நம்ம ஆழ் மனசுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல எல்லாமே ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. நம்ம பாவ கர்மங்கள அழிக்க, அழிக்க நம்மளுக்கு இந்த சொர்க்கத்த பத்தி நெறைய தெரிய வரும். இப்போ பிக்சரா ஜஸ்ட் பார்ப்போம். ஸோ, ஒரு பாரடைஸ் வந்து எப்படி இருக்கும்? அங்க வந்து கிரீனா எல்லாமே இருக்கும். டிவைன் ஆன ஒரு உலகமா இருக்கும். அழகான மரங்கள் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்ரீ கிருஷ்ணர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னா, இந்த ஸ்ரீ கிருஷ்ணர் தான் வந்து முதல் இளவரசன். அந்த சத்தியுகத்தினுடைய முதல் இளவரசனாக இருப்பது ஸ்ரீ கிருஷ்ணர். நம்ம கதைகள் எல்லாம் படிச்சிருப்போம். அவர் வந்து துவாபர யுகத்துல வராரு. அவரு வந்து அவரு துவாபர யுகத்துலலாம் வர தேவையே கிடையாது. ஏன்னா, அங்க வந்து அது அழுக்கான ஒரு யுகம். ஐ மீன் ரொம்ப அழுக்கு இல்ல. பட் விகாரங்கள் ஸ்டார்ட் ஆகுற ஒரு உலகம். ஸோ, அவர் வந்து சொர்க்கத்துல தான் வாழ்வார். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. நம்ம கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பார்ப்போமே. ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து எதுக்காக வந்து எல்லாருடைய சேலைகள திருடிட்டு போணும்? அவரு யார்? அவர் ஒரு மகான், ஒரு நல்ல ஒரு ஆத்மா நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. அவரு பயங்கர சக்திவான். ஆமா, அது உண்மைதான். ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தரு அ கதைகள்லயுமே எப்படி பார்த்திருப்போம். அவர் வந்து பயங்கர உயர்ந்த ஒரு ஒரு இளவரசர். அந்த மாரி வாழ்ந்தவர் அவரு. அப்படின்னு சொல்லுவோம். அவரு எதுக்கு எல்லார்கிட்டயும் எல்லாரும் அவர் ஏன் திருடி சாப்பிடணும் முதல்ல? அவர் ஏன் வெண்ணெய திருடணும்? அவர் ஏன் ஃபர்ஸ்ட்டு திருடணும்? ஸோ திருடணுங்கிற புத்தியே வந்து நம்மளுக்கு வந்து விகாரங்கள் வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ இந்த சத்தியுகம், திரேதா யுகத்துல எல்லார்கிட்டயும் எல்லாமே இருக்கும். அவங்க ராஜாவா இருந்தாலும் சரி, அவங்க வந்து பிரஜைகள் அதாவது நெறைய நார்மலான பப்ளிக்கா இருந்தாலும் சரி, அவங்க வந்து நார்மல் வேல பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க கிட்ட எல்லாமே இருக்கும். கொட்டி கிடக்கும் அந்த உலகத்துல. அதுவும் இதே பூமியில தான் இருந்தது. சரிங்களா? ஸோ, ஸ்ரீ கிருஷ்ணர் தான் உண்மையாகவே ஃபர்ஸ்ட்டு இளவரசனாக அங்க இருக்கறாரு. ஸோ, இந்த மாதிரி ஒரு ஒரு பேலஸ் பாருங்க. இந்த மாரி ஒரு பேலஸ் தான் சத்யுகத்துல உண்மையாகவே இருக்கும். இப்பலாம் வந்துட்டு நம்மளுக்கு அ கலப்படம் இல்லாம ஒரு பேலஸ் எல்லாம் கட்டுறதுக்கான ஐடியாவே தெரியாது. கரெக்ட்டா? ஆனா, இங்க இருக்கிற பேலஸஸ் கிட்டத்தட்ட இந்த மாரி தான் இருக்கும். பட் எக்ஸாக்ட்டா அப்படி ஏன்னா தெரியாது. பட் ஒரு நம்மளோட இமேஜினேஷன்ல கண்டிப்பா இப்படிதான் இருக்கும் அப்படி இறைவன், பரமாத்மா சொல்றத வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ, இவ்ளோ அழகான ஒரு பேலஸ். ஃபுல்லா கோல்டாலேயே கட்டியிருப்பாங்க. அது வந்து நார்மல் பப்ளிக்கா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட நெறைய பணம் இருக்கும். ஸோ நெறைய பணம் இருக்கும் பொழுது அங்க என்ன இருக்காது? பேராசையே இருக்காதே. நம்ம லாஜிக்கா யோசிச்சு பார்த்தாலே, எல்லார்கிட்டயும் எல்லாரும் எல்லாமே இருக்கும் பொழுது, அவங்களுக்கு ஏன் பேராசை வரப்போது? அவங்க கிட்ட ஏன் அகங்காரம் வரப்போது? அவங்களுக்கு அகங்காரமே இருக்காது. ஏன்னா எல்லார்கிட்டயும் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாருமே சமமா இருக்கும் பொழுது, அவங்க கிட்ட எதுவுமே இருக்காது. பேராசையும் இருக்காது. அவங்க கிட்ட வந்து அகங்காரமும் இருக்காது. ஸோ, இவ்ளோ பியூட்டிஃபுல்லான ஒரு பேலஸ். ஆனா வந்து ராஜாவினோட அரண்மனை ரொம்ப கிராண்டா இருக்கும். பட் பப்ளிக்கும் அதுக்கு சலைச்சவங்க இல்ல. அவங்களுடைய வீடுகளும் இன்னும் அழகா தான் இருக்கும். இவ்ளோ அழகா தான் கட்டியிருப்பாங்க. பிராக்டிகலா நம்ம பார்க்கும் பொழுது. ஸோ, இப்ப இருக்கிற கட்டிடங்கள நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் நம்ம சொல்லவே தேவையில்ல. கொஞ்சம் பண்ணாலே இந்த ஏர்போர்ட் அந்த மாரிலாம் இடிஞ்சு விழுது. ஏன் அப்படி இடிஞ்சு விழுது அப்படின்னா, அவங்களுக்கு அவ்வளோதான் வந்து ஆத்மாவுல சக்தி இருக்கு. ஸோ பாவம் பண்ணி பண்ணி நம்ம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நம்மளுடைய டேலண்ட் எல்லாமே மங்கி போயிடுச்சு. ஸோ இப்பவே பார்த்தோம்னா தெரியும். சில கட்டிடங்கள் எல்லாம் எப்படி கட்டுனாங்கன்னே தெரியாது. கரெக்ட்டா நம்ம துவாபர யுகத்துல இருக்கிற கட்டிடங்கள பார்த்தா அதாவது சில கோயில்கள பார்த்தாலே தெரியும். அந்த கோயில் எவ்வளோ சுனாமி வந்தாலும் இடிஞ்சு விழாது. சில கோயில்கள், அ சில சிலைகள் அப்படிலாம் நான்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன இவ்ளோ நிலநடுக்கமே வந்தாலும் இதுக்கு ஒண்ணுமே ஆகல. எப்படி இப்படி கட்டியிருப்பாங்க? அப்படின்னு வியக்க வைக்கும் இல்லையா? ஸோ அப்ப இருந்த அவங்களோட சக்தி இப்ப கிடையாது. இப்ப இருக்கிறவங்களுக்கு கிடையாது. மறுபிறவி எடுத்து எடுத்து நம்ம தான் சக்தி இழந்து போயிருக்கிறோம். நம்மளே இதுக்கு முன்னாடி பிறவியில கொஞ்சம் சக்திசாலியா இருந்திருப்போம். அப்படி பல பிறவிகள் நம்ம எடுத்து எடுத்து சக்திகளை இழந்த நிலையில நம்ம இருக்கோம். அதனால நம்மளோட கட்டிடங்களும் ரொம்ப பலகீனமா இருக்கு. நம்ம தங்க மாளிகைகள் கட்டினவங்க மறுபிறவி எடுத்து எடுத்து இப்படி ஒரு செங்கல வச்சு கஷ்டப்பட்டு ஏதோ கட்டுற நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ
சத்தியங்க மாளிகைகள் இவ்ளோ அழகா இருக்கும். நம்ம பார்த்துட்டோம். இப்ப எப்படி வந்து டைமண்ட்லாம் வச்சு கட்டணும்னு தெரியாது. கட்டணும்னு தெரிஞ்சா கூட டைமண்ட் ஈஸியா கிடைச்சிராது இல்லையா? ஒரு கிராமே அவ்ளோ ரேட் வரும். அந்த அளவுக்கு இப்போ பஞ்சத்துல இருக்குது உலகம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமும் நம்ம வந்து பார்ப்போம். இந்த அளவுக்கு டைமண்ட வச்சே கட்டுற அளவுக்கு நாலேட்ஜ் கூட இப்ப கிடையாது. இப்ப இருக்கிற கலியுகத்துல வாழ்ற மனிதர்கள் நம்ம எல்லாருக்கும். ஏன்னா, ஆத்மா சக்தி இழந்து போயிருக்குது. ஸோ, பட் சத்தியுகத்துல இந்த மாதிரியான டைமண்ட் வேர்ல்ட் அது மாரி டைமண்ட வச்சு கூட கட்டிடங்கள் அமைக்கப்படும். ஏன்னா, அவங்களுடைய பியூரிட்டி ஸ்டேஜ் அப்படி. இப்போ பிராக்டிஸ் பண்ணி, பண்ணி பாவக்கருமங்கள அழிச்சு, அழிச்சு என்ன ஆகும்? நிரந்தரமா ஃபுல்லா பாவக்கிரமங்கள அழிச்சிட்டாங்க அப்படின்னா, புண்ணிய உலகம் மட்டும் தான். அதாவது புண்ணியமான செயல்கள் மட்டும் தான் அவங்க செய்ய முடியும். அந்த மாரி ஒரு டேலண்ட் வந்து அவங்களுக்கு வந்துரும். அது எப்படி வரும் அப்படின்னா, ஏன்னா ஃபுல்லா அவங்க வந்து நல்ல சக்திகள மட்டும் தான் இறைவன் கிட்ட இருந்து வாங்கி இந்த மாரி ஒரு பயங்கரமான ஒரு உலகத்த அவங்களால உருவாக்க முடியும். அந்த அந்த அவங்கன்றது யாரு? அதுவும் நம்மளால தான் முடியும். ஏன்னா இந்த பிராக்டிஸ பண்ண பண்ண தான் அவங்களுடைய பாவ கர்மங்கள் அழியும். ஸோ, இறைவன் உண்மையாகவே நம்மளுக்கு இப்படிப்பட்ட உலகத்த குடுத்திருப்பாரா? இல்ல இந்த மாரி ஒரு உலகத்த குடுத்திருப்பாரா? இறைவன் அவர் ரொம்ப அன்பானவர்ன்னு சொல்லுவோம். எந்த ரிலிஜியன கேட்டாலும், ஆமா அவர் வந்து ரொம்ப அன்பானவர்ன்னு தான் நம்ம இறைவன சொல்லுவோம். அது வந்து ஹிந்துயிசம கேட்டாலும் சரி, கிறிஸ்டியானிட்டில கேட்டாலும் சரி, அவர் வந்து ஃபாதர் காட்ன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் வந்து அவர் வந்து தந்தைன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் ஹிந்துயிசம்லயும் அப்படிதான் சிவன் தந்தைன்னு தான் சொல்லுவாங்க. எல்லா ரிலிஜியன்லயுமே அந்த ஒரு அப்பாங்கிற ஒரு உறவு இருக்கும். அப்ப அப்பான்னா என்ன குடுப்பாங்க? அப்பாங்கன்னா ஏதோ ஒரு சொத்து ஏதோ ஒண்ணு குடுப்பாங்க இல்லையா? ஸோ இறைவன் குடுக்கக்கூடிய உலகம் இப்படிப்பட்ட ஒரு உலகம் தான். சத்யுகம் மற்றும் திரேதா யுகம் அதுக்கான காரணங்களும் இருக்கு. ஸோ சத்யுகம் இப்படிப்பட்ட ஒரு அழகான யுகத்த தான் இறைவன் குடுக்குறாரு. நம்ம வந்து என்ன ஆகுறோம், நம்மளோட எனர்ஜி இறங்கி, இறங்கி ஆத்மாவுல இருக்கிற எனர்ஜி இறங்கி ஒரு கட்டத்துல என்ன ஆகுது 2500 வருஷங்கள் கழிச்சு, நம்ம வந்து பாவ கர்மத்த செய்ய ஆரம்பிக்கிறோம். ஸ்லைட்டா வந்து ஆரம்பிக்குது. விகாரங்கள் ஆரம்பிக்குது. அங்க தான் அந்த வீக்கான எனர்ஜி வந்து நம்மள அட்டாக் பண்ணுது. சரிங்களா? ஒரு ஒரு இடத்துல வந்து நல்ல எனர்ஜி இருக்கு அப்படின்னா, இன்னொரு இடத்துல நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கும் இல்லையா? ஸோ இதே தான் இந்த 5000 இயர்ஸ்க்கான கதை தான் மறுபடியும், மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஆச்சரியமான இறைவனுடைய ஞானம். ஆனா, சில பேருக்கு தான் இத கிடைக்கக்கூடிய பாக்கியமே இருக்கும். ஸோ, இது நடந்துகிட்டே தான் இருக்கும். திருப்பி, திருப்பி இப்ப நம்ம இந்த இந்த பிரசன்டேஷன பார்க்குறீங்களா? இதுதான் அடுத்த 5000 வருஷம் கழிச்சும் இதே மாரி கலியுகம் வரும். இதே மாரி சங்கம் யுகத்துல இந்த உங்களுக்கு சங்கம் யுகம் கிடைக்கணும்னு பாக்கியம் இருந்தா, இதே மாரி நடத்த தான் கேட்பீங்க. ஸோ, இறைவன் குடுக்குற உலகம் இந்த மாரி ஒரு உலகம் தான். நம்ம பாவகர்மங்கள் செஞ்சு, செஞ்சு தான் நம்ம அழுக்காகியிருக்கிறோம். எல்லா கவலைகள், துக்கங்களும் நமக்கு வருது. அதனால இறைவன் இத செஞ்சுட்டாரு நம்ம தப்பா நினைக்கக் கூடாது. இன்றைய கட்டிடங்கள். இது நம்ம சொல்லவே வேண்டாம். இது டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கோம். ஈஸியா இடிச்சு விழுற அளவுக்கு இருக்கு. இந்த அழியாத மாளிகைகள். இந்த மாரி மாளிகைகள் தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் முக்கியமான கான்செப்ட் டெக்னாலஜி. சொர்க்கத்துல வந்து டெக்னாலஜி இருக்குமா? இவ்ளோ சொல்றீங்களே! சொர்க்கத்துல டெக்னாலஜி இருக்குமா? இல்ல எல்லாரும் நம்ம நம்ம கதையில படிச்சிருப்போம் இல்லையா? ஆ அவங்க வந்து இயற்கையாவே வாழ்ந்தாங்க. அந்த மாரி கண்டிப்பா வெறும் இயற்கைய வச்சுலாம் அவங்க வாழல. அவங்க பயங்கர டெக்னாலஜி வச்சிருப்பாங்க. இப்ப இருக்கிற டெக்னாலஜி மாதிரி இருக்காது. 100% பெர்ஃபெக்ட்டான டெக்னாலஜி இருக்கும். இந்த மாரி ஆக்சிடென்ட் நடக்கிறது, இதுக்குமே சூட்சமமா அதாவது அ ஆழமா போய் பார்த்தா இதுக்கும் ஒரு பாவ கர்மம் தான் காரணமாக இருக்கும். அதுல தப்பிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இந்த ஃப்ளைட் ஆக்சிடென்ட் கூட ரீசென்ட்டா பார்த்தோம். இதுல தப்பிக்கிறவங்களும் சில பேர் இருக்காங்க. அவங்க ஏதோ அதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கும். ஸோ, இப்ப கொஞ்ச நேரம் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாலே எவ்ளோ ஹீட் ஆகுது. எல்லாத்துலயுமே ஒரு வந்து டிராபேக்ன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆனால் சத்தியுகத்தினுடைய டெக்னாலஜி அப்படி இருக்கவே இருக்காது. அங்க வந்து எல்லாரும் அங்கேயும் வந்து வெஹிக்கிள்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. அங்க எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ இதோ எங்க காட்டுறேன். ஸோ அங்க வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலி இது வந்து இமேஜினேஷனால இறைவன் பரமாத்மா சொன்ன ஞானத்த வச்சு இப்படி ஒரு உருவாக்கியிருக்காங்க. பட் இத விட அழகா இருக்கும். இப்ப இருக்கிற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, பயோஃபியூவல். அதையுமே யாரும் ஒழுங்கா கண்டுபிடிக்க முடியாது. இப்ப நெனச்சாலும் முடியாது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு அந்த 5 விகாரங்கள் இருக்கு. ஸோ அதன் காரணமா போட்டி, பொறாம வரும். ஒருத்தங்க நல்லத கண்டுபிடிச்சா கூட அத அழிக்கக்கூடிய குணம் வரும். ஸோ சில பேர் சில பேர் மட்டும்
சத்தியுகத்துல வந்து இந்த ஞானம் அவங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு இன்ஜினியர் இருக்காங்கன்னு வைங்களேன். இன்ஜினியர் வந்து இந்த மாரி கான்செப்ட் எல்லாம் படிக்கிறாங்க. அவங்க வந்து இந்த ஒரு ராஜயோக ஞானத்தையும் கத்துக்கிறாங்க. அப்டின்னா, அவங்களுக்கு இன்ஜினியரிங் ஆன ஐடியாவும் இருக்கும். அந்த ஆத்மாவுக்குள்ள அந்த ஒரு நாலேட்ஜும் இருக்கும். பிளஸ் இறைவன் குடுத்த சக்தியும் இருக்கும். அப்போ 100% பெர்ஃபெக்ட்டான ஒரு டெக்னாலஜி அவங்க அந்த மனிதர்களால உருவாக்க முடியும். இப்படிதான் பிராக்டிகலா சத்யுகம் வரப்போகுது. இப்ப இருக்கிற டெக்னாலஜி, இப்ப இருக்கிற ஃபியூவல் எல்லாமே எரியக்கூடியதாக இருக்கு. இது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அழியாத ஒரு உலகம் அப்டின்னா, இப்படிப்பட்ட ஒரு உலகம். அங்க ஈஸியா பறக்க முடியும். அங்க வந்து நம்ம வந்து இயற்கைய டேமேஜே பண்ண மாட்டோம். எந்த விதத்திலயும் இயற்கைய டேமேஜ் பண்ண மாட்டோம். ஸோ எவ்ளோ பேர் வந்து இந்த மாரி போக முடியும்? இல்ல சத்யுகத்துக்கு எத்தன பேரால போக முடியும்? அப்படின்னு பார்த்தா ரொம்ப கொஞ்சம் பேரால தான் இந்த இந்த ஒரு சத்யுகத்துக்கு போக முடியும். சரிங்களா? இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ நம்ம பேராசை பார்த்துட்டோம். அ அகங்காரமும் இருக்காதுன்னு பார்த்துட்டோம். பற்று அங்க இருக்காது. பற்று எப்படி இருக்காது அப்படின்னா, ஸோ காமம் காமத்த பத்தியும் பார்ப்போம். அங்க காமம் எப்படி இருக்காது? ஃபர்ஸ்ட் அத பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து காமத்த பயன்படுத்தினா தான் வந்து குழந்தைகள் பொறக்கும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனா, இப்பவே பார்த்தீங்கன்னா, சில ஆர்டிஃபிஷியல் முறைப்படி குழந்தை பெத்துக்கிறாங்க. கரெக்ட்டா? ஸோ கலியுகத்திலேயே அப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கும் பொழுது, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது, சத்தியுகத்தில இருக்காதா? சத்தியுகத்தில சாதாரணமாவே எல்லாருக்கும் காமம்ங்கிறதே இருக்காது. அப்போ இயற்கையாகவே அவங்க வந்து இந்த இந்த டெலிபதி கான்செப்ட்லாம் நமக்கு தெரியும் இல்லையா? டெலிபதி ஒருத்தவங்க நெனச்சா, அது நம்மளுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ அதுக்கு ஆத்ம சக்தி தேவை. உண்மையாகவே. இப்போ வந்து நெறையா மிஷின்ஸ் யூஸ் பண்றாங்க. டெலிபதின்றாங்க. ஆனால் சத்தியுகத்துல உண்மையாகவே எல்லாருக்குமே நெறைய அவங்க வந்து நெறைய பேச மாட்டாங்க வளவளன்னு. சந்தோஷமா இருப்பாங்க அங்கேயும். எந்த குறைகளும் அவங்களுக்கு இருக்காது. ஆனந்தமா இருப்பாங்க. ஆனால் இந்த டெலிபதி யூஸ் பண்ணுவாங்க. எப்படின்னா, கணவன் மனைவியா தான் அங்கேயும் வாழ்வாங்க. ஆனால் காமமே இருக்காது. ஆக்சுவலி இப்ப பிராக்டிஸ் பண்ற ராஜயோகிகளும் அப்படிதான் இருப்பாங்க. ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேருமே ராஜயோகத்த பிராக்டிஸ் பண்ணாலும், அவங்களுக்குள்ள ஒரு பிரதர், சிஸ்டருக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இருக்கும். ஆக்சுவலி ஓகே. இந்த டெலிபதி அப்படின்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டிசைட் பண்ணுவாங்க. இந்த மாரி குழந்தை நம்மளுக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அந்த அந்த உடல் அமைப்பே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பியூரா இருக்கும். அப்போ இயற்கையாகவே அந்த ஒரு பெண்மணி என்ன பண்ணுவாங்க, கர்ப்பம் ஆவாங்க. காமத்தினுடைய பார்வை சின்ன துளி கூட அங்க இருக்காது. அங்க இருக்காதுன்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற அந்த 100 வருஷத்துல எத்தன பேர் அந்த மாரி பிராக்டிஸ் பண்றாங்களோ, காமத்த விடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்காங்களோ, அ கோபம், அகங்காரம், பற்று, பேராசை எல்லாத்தையும் விடுறதுக்கு முயற்சி பண்ணி, இறைவனோட வழியிலேயே போயி அந்த தியானத்த பண்றாங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த வேர்ல்டு வார் 3 அப்புறம் அந்த பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே பண்ணாது. கடைசி சூழ்நிலையிலயும் பெரிய வார் ஒண்ணு வரப்போகுது தான் கொஞ்சம் வருஷத்துல. வார் மட்டும் இல்ல, பயங்கரமான பிரச்சனைகளும் வரப்போகுது உலகத்துல. ஆனால் அவங்க மட்டும் காப்பாற்றப்படுவாங்க. இந்த கிறிஸ்டியானிட்டில கூட ஒரு கதை இருக்கும் இல்லையா? ஒரு பையன் வந்து ஒரு போட் வந்து செஞ்சிருப்பாரு. அ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து செய்ய சொல்லியிருப்பாரு. ஸோ அவனோட ஃபேமிலி மட்டும் காப்பாத்தப்படும். அது அவனோட ஃபேமிலின்றது கான்செப்ட் இல்ல. இந்த விஷயம் தான் அங்க அப்படியே கதைகள்ல காட்டப்பட்டிருக்கு. யார் இந்த ஞானத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி பக்காவா ஆகுறாங்களோ, அவங்களுக்கு மட்டும் ஹெல்ப் கண்டிப்பா கிடைக்கும். மத்தவங்களும் பாவங்கள அழிக்கணும். அழிச்சாதான் ஆத்மாக்களின் உலகத்துக்கு போக முடியும். அதுக்கப்புறம் அவங்க டைம் எப்ப வரணும்னு இருக்கோ, அவங்க வந்து சத்தியுகம்னா சத்தியுகம். கொஞ்சம் சக்தி அந்த அளவுக்கு எடுக்கல, அந்த அளவு பாவத்த அழிக்கல, ஓரளவு அழிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க திரேதாயுகம். துவாபர, கலியுகத்துல இந்த நாலேட்ஜ ஃபாலோ பண்ணாதவங்க, துவாபர, கலியுகத்துல ஒரு பர்த்தா அவங்க வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், இந்த சத்தியுகத்தினுடைய அந்த ஒரு தர்மத்தினுடைய பேர், அந்த ரிலிஜியனோட பேரு இதுதான். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்னு சொல்லுவாங்க. சத்தியுக திரேதா யுகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த துவாபர யுகம்னு ஒண்ணு வருது இல்லையா? இந்த துவாபர யுகத்துல என்ன ஆகுது அப்படின்னா, விகாரங்கள் வர ஆரம்பிச்சிடுது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரி அ ஃபீலிங் வந்து வருது. என்னன்னா, அ ஸோ ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்ன்ற பேர் வந்து ரொம்ப பியூரா இருக்கு. அந்த அந்த அளவு பியூரிட்டி வந்து அவங்க வந்து எடுத்துக்க முடியல. அவங்களால அந்த பேர வந்து எடுத்துக்க முடியல. அதனால என்ன ஆயிடுது, அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா பேர மாத்துறாங்க. சனாதன தர்மம்னு மட்டும் மாத்துறாங்க. ஏன்னா தேவி தேவதைகள்னு யார சொல்லுவாங்க? இங்க இங்க வாழ்ந்த மனிதர்கள் தான் தேவி தேவதைகள். ஸோ அவங்களுக்கு தான் இப்ப கோயில் கட்டி கும்பிடுறாங்க.
அவங்க யாரு? இப்ப பிராக்டிஸ் பண்ற ராஜயோகத்த பிராக்டிஸ் பண்ற ஆத்மாக்கள். ஸோ தேவி தேவதா தர்மம்னு அவங்களால சொல்ல முடியல. வெறும் சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றாங்க. காலப்போக்குல இந்த கலியுக இறுதியில வரும்பொழுது என்ன ஆயிடுது? ஹிந்து தர்மம்னு பேரா மாத்திக்கிறோம். நம்ம தான் நம்மளோட ஆழ் மனசுல தான் நம்மளுக்கு அந்த தாட் வருது. இவ்ளோ பியூரா நம்ம இல்லையே அப்படின்னு நம்மளோட மனசு, ஆழ் மனசு சொல்லும் பொழுது, கான்ஷியஸ் மைண்ட் என்ன பண்ணுது? ஹிந்து தர்மம் அப்படின்னு நம்ம பேர மாத்திக்கிறோம். ஸோ மறுபடியும் இறைவன் வந்து என்ன செய்றாரு? இந்த ஒரு ராஜயோகத்த சொல்லி சத்யுகத்த ஸ்தாபனை செய்ற காரியத்த இறைவன், பரமாத்மா, அல்லா, ஜெகோவா காட் யார் வேணா நினைச்சுக்கலாம். அவர் செய்கின்றார். ஸோ இதுதான் இந்த சத்யுகம் ஸ்தாபனை ஆக போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுக்கு தான் நம்ம ராஜயோகத்த கத்துக்கணும். இவ்வளவு பெரிய ஞானம் இதுல அடங்கி இருக்கு. ஸோ இந்த ஞானம் எனக்கு வந்து புரியுது. ஆனா வந்து கத்துக்க முடியல அப்படிங்கிற ஆத்மாக்களுக்கு கூட யோகா பட்டி எல்லாம் கூட நடக்குது. யோகா பட்டி நடக்குது. ஆன்லைன்லயே கூட நடக்குது. அதுல கூட கலந்துக்கலாம். உங்களுக்கு வந்து அதுக்கான ட்ரெய்னிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா பிரம்மகுமாரி சென்டருக்கு போகணும். அப்பதான் இறைவன் சொல்றத வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், ஒரு 4 பக்கம் இருக்கிற பேப்பர்ல எழுதியிருப்பாங்க. அதனுடைய ஞானத்த வந்து வாசிப்பாங்க. ஸோ அடுத்த கிளாஸ்ல இன்னும் டீட்டெயில்டா இறைவன் எப்படி வந்து சொல்றாரு, யார் மூலியமா சொல்றாரு அப்படிங்கிற ரகசியங்கள் இன்னும் டீப்பா நம்ம பார்க்கலாம். ஸோ ராஜயோக தியான நிலையங்களுக்கு கண்டிப்பா போகணும். அப்பதான் இந்த ஞானமா மட்டும் இல்லாம தியானமா மாறும். அவங்க கிட்ட இருந்து நம்ம கத்துக்க முடியும். இது முற்றிலும் இலவசம் தான். ஏன்னா இறைவனுடைய ஞானத்தை நம்ம காசு கொடுத்துலாம் பண்ணா அதுவே ஒரு பாவம் தான். இறைவனே சொல்லியிருக்கிறாரு, இந்த ஞானத்தை நீங்க பரப்புங்க, ஆனால் இலவசமாக தான் பரப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் இந்த ஞானம். ஸ்வர்க்கத்தில் எங்கேயுமே வந்து கோயில்கள் அந்த மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் சர்ச் இருக்காது, மசூதி, இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்தலங்களும் இருக்காது. ஏன்னா இறைவனை நம்ம அங்கே தேடவே தேவையில்லை. ஏன்னா இறைவனை எப்போ தேடுவோம் அப்படின்னா துக்கம் வரும்பொழுது தான் இறைவனை தேடுறோம். அப்போது துவாபர யுகங்கள் கலியுகங்களில் தான் வந்து இந்த கோயில்களே அமைக்கப்படுது. ஏதோ ஒரு துக்கம் வருது அப்படிங்கிறதுனால தான், ஏதோ நிம்மதி இல்லாமல் போகும் பொழுது தான் இறைவன் அப்படிங்கிற ஒருத்தரை ஆழ் மனசுலேருந்து நமக்கு ஞாபகம் வருது. ஏதோ ஒன்று அவர் கொடுத்துட்டு போனார் போன கல்பம் கூட தெரியாது. எப்பயோ இவர் ஏதோ இறைவன் ஒருத்தர் வந்து கொடுத்தாரு, அதை வந்து நம்ம திருப்பி அடையணும். அது என்னன்னு கூட நம்மளுக்கு சொல்ல தெரியாது. மன நிம்மதி எங்கே கிடைக்கும்? நான் மேலே போயிட்டு ரசிக்கிறோம், அப்போ தான் எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மேலான என்னது? ஆத்மாக்களின் உலகம் தான் அங்கே மேலே போகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் ஆத்மாவின் ஆழ் மனசில் அது பதிஞ்சிருக்கு. ஆனால் கான்ஷியஸ் மைண்டுக்கு வந்து அது தெரியாது. கான்ஷியஸ் மைண்டை பொறுத்த வரைக்கும் எதுவுமே ஞாபகம் இருக்காது. இப்போ இருக்கிற உலகத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் வாழ தெரியும் அந்த கான்ஷியஸ் மைண்டில். போன பிரிவுகள் கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்காத காரணம் என்ன? இப்போ ஞாபகம் வந்துடுச்சு அப்படின்னா மறுபடியும் என்ன பண்ணுவோம்? இந்த குடும்பத்தை விட்டு அந்த குடும்பத்துக்கு போவோம். அப்போ அது பெரிய பிரச்சனையாக உருவாகும் இல்லையா? பற்று இருக்கிற காரணத்தினால. ஆனால் சத்தியுகத்தில் அவங்களுக்கு வந்து முன்னாடியே காட்சி கிடச்சிரும், இந்த மாதிரி அடுத்த பிறவிகள் எடுக்க போகிறேன் அப்படின்னு அவங்கள காட்சி கிடச்சிட்டு தான் அவங்க அடுத்த பிறவி எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்குள்ள பற்று கிடையாது, அஃபெக்ஷன் மட்டும்தான் இருக்குது, ஒரு அன்பு மட்டும்தான் இருக்குது. அதனால் அவங்க போய் சண்டை போடவும் மாட்டாங்க, இந்த மாதிரி அழுகவும் மாட்டாங்க. அங்கே பிறக்கிற குழந்தை கூட அழுகாது. ஏன்னா ஏதோ ஒரு துக்கம் இருக்கிறதுனால தானே அழுக போகுது. ஸோ அங்கே குழந்தைகள் எதுவுமே அழுகாது. பிறக்கும் பொழுதே சிரிச்சுக்கிட்டே தான் பிறக்கும். அதே மாதிரி அவங்களோட ஆயுசும் வந்து பார்த்தோம்னா 100 வயசுக்கு மேலே தான் இருக்கும். 110 வயசு தான் சாதாரணமாகவே அவங்களுடைய ஆயுட்காலம் இருக்கும். ஏன் அப்படின்னா யாருமே எந்த துக்கமும் பண்ணுறதும் இல்லை, துக்கம் அடைகிறதும் கிடையாது. அதன் காரணமாக அவங்களோட ஆயுசு காலம் 100 வயசுக்கு மேலே தான் இருக்கும். ஆண்டு அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்துக்கு போக போகிறேன் அப்படின்ற நினைவு அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாரும் ஆத்ம உணர்வில் இருக்கிற ஒரு மனிதர்கள். அவங்க தான் தேவதைகளாக அந்த கோவில் கட்டி கும்பிடுறாங்க. இவ்வளவு ஞானமும் இறைவன் பரமாத்மா ராஜயோகத்தில் கற்பித்தது. இந்த ஞானம்